Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெல்லை மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவர் அந்தோணி அம்மாளுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் அவர் பேரூராட்சி தலைவர் பதவியை இழக்க நேரிடுகிறார். கூட்டத்திற்கு வந்திருந்த 13 உறுப்பினர்களும் அந்தோணி அம்மாளுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நெல்லை மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது நிறைவேறியுள்ளது. இதனால் திமுகவை சேர்ந்த அந்தோணி அம்மாள் பேரூராட்சி தலைவர் பதவியை இழக்க உள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நெல்லை மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவர் அந்தோணி அம்மாளுக்கு எதிராக உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடைந்திருக்கிறது. கூட்டத்திற்கு வந்த 13 உறுப்பினர்களும் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் அந்தோணி அம்மாளுக்கு எதிராக வாக்களித்திருப்பதால் அவர் இந்த பதவியை இழக்க நேரிடுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் அந்தோணி அம்மாளுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றனர். இதனால் அவர் பேரூராட்சி தலைவர் பதவியை இழக்க நேரிடுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடைந்திருப்பதால் அவர் அந்த பதவியை இழக்க நேரிடுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். முத்துப்பாண்டி, எதனால் பேரூராட்சி தலைவருக்கு எதிராக உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர்? திமுகவை சேர்ந்தவர் தான் பதவியில் இருக்கிறார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அவருக்கு எதிராக நிற்பது ஏன்? தற்போது மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு பேர்? இன்று 13 பேர் வாக்களித்திருக்கின்றனர். என்ன நடந்தது கூட்டத்தில்? வணக்கம் பாலா. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பேரூராட்சியில் மொத்தம் 15 பேரூராட்சி கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருவர் ராஜினாமா செய்ய மொத்தம் 14 பேர் இருக்கிறாங்க. தலைவர் உட்பட 14 பேர் இருக்கிறாங்க. தலைவர் அந்தோணி அம்மாள் திமுகவுடைய ஒரு கவுன்சிலர் தான். ஆனா அந்த அம்மா தனிச்சையாக செயல்பட்டதாக கடந்த 2 வருடங்களாக அங்குள்ள கவுன்சிலர் தொடர்ந்து அந்த திமுக அந்தோணி அம்மாவுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில அந்த அம்மா அந்த பணியில நீக்கணும் தொடர்ந்து அவங்க கோரிக்கை வைத்த நிலையில நம்பிக்கையில்லாத வாக்கெடுப்பு இன்று காலை சரியாக 11 மணிக்கு மணிமுத்தாறு பேரூராட்சி நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர் 9 பேரு, அதிமுக 2 பேரு, சுயேட்சையில ஒரு ஆள் வந்திருக்காங்க, பிஜேபியில ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. மொத்தம் 13 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்து அதை அந்த அம்மாவை பதவிகளை விலகுவதற்கு அந்த வாக்குகளை அவர்கள் செலுத்தினார்கள். மணிமுத்தாறு பேரூராட்சி செயல் அலுவலர் முன்னாடி வாக்கெடுப்பு அந்த பணிகள் நடைபெற்று அந்த வாக்கு சீட்டுகள் மூலம் ஒவ்வொருவராக அந்த வாக்குகளை செலுத்தி அதன் பின்பு செயல் அலுவலர்கள் அறிவித்தாங்க. 13 வாக்குகள் செலுத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.